அதிமுகவுக்கு பாரம்பரியமாக வாக்களிச்சுக்கிட்டு வந்து முதிய வாக்காளர்கள் இறந்துட்டாங்க. அதனால இந்த 10% வாக்குகள் நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக வெர்ஜ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அழிவின் விளிம்பில் இருக்கிறது. 7 இடம் டெபாசிட் இழந்தது, 13 இடம் 3வது இடத்துக்கு. இது பேர் என்னது? ஒரு பிஜேபியை விட பாதிக்கு பாதி ஓட்டு வாங்கிறது தான் கொங்கு மண்டலத்தில் உங்களுடைய சாதனையா. 3வது இடத்துக்கு தள்ள போடுற அளவுக்கு ஒரு 2 லட்சம் ஓட்டு கம்மியாக வாங்குற அளவுக்கு அதிமுக தென்சென்னையில் ஒரு பலவீனமான கட்சியான்னு கேட்குறாங்க. நாங்கள் 1% வாக்குகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி 10% இழந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நோக்கி நகர்ந்திருக்காருன்னா அது 10% தானே அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னும் டிஸ்பியூட்ல இருக்கு. கட்சியினுடைய கட்டுக்கோப்பை நீங்க விட்டுட்டீங்க. அது ஒரு கட்சி வெளியிலேருந்து சிதறடிக்குது, நீங்க காப்பாற்ற தவறிட்டீங்க. அதிமுகவினுடைய வாக்குகள் பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக மூத்த தலைவர்களும் வந்து ஒத்துக்க தயங்குறாங்களா? எடப்பாடி பழனிசாமி முதல்ல போனவங்களெல்லாம் உள்ளே கொண்டாந்துட்டு ஒரு அதிமுக தான், வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி ஆக்கணும். நீங்கள் சொல்லலாம் ஓபிஎஸ் ஒன்றும் இல்லை, சசிகலா ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. வந்தால் தான் பலம் பெறும் உங்களுக்கு. ஆடு கொடுத்து, மாடு கொடுத்து, கோழி கொடுத்து, லேப்டாப் கொடுத்து, வெட் கிரைண்டர் கொடுத்து, ஃபேனு கொடுத்து, ஜெயலலிதா காப்பாற்றி வச்சுருந்தேன் அந்த விமன் ஓட் பேங்க்கு, பேருந்து இலவச பயணம், அப்புறம் 1000 ரூபாய், அப்புறம் காலை உணவு, படிக்க போகிற பெண்களுக்கு வந்துட்டு அந்த உதவியில் அது அப்படியே ஸ்டாலின் கிட்ட ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இளைஞர்கள் பெருசாக கட்சிக்குள்ளே வரலை அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அப்போ இளைஞர்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னோம்னா அந்த லீடர்ஷிப் இல்லைன்னு தானே அர்த்தம். உடனடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கா பேசலாம். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி நேற்று அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது 10% வாக்குகளை நம்ம இழந்திருக்கோம், அதிமுகவுக்கு பாரம்பரியமாக வாக்களிச்சுக்கிட்டு வந்து முதிய வாக்காளர்கள் இறந்துட்டாங்க, அதனால இந்த 10% வாக்குகள் நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்ன காரணம் வந்துட்டு மிக மிக தவறானது. அப்படின்னோம்னா, முதுமை இறப்பு அப்படின்றது வந்துட்டு பொதுவாக அது எல்லா கட்சியினரை தான் பாதிக்கும். ஆனால் எம்ஜிஆர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இரட்டை இலை அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அரசியல் தொடர்ச்சி இருக்குது. ஏன்னா அது செல்வி ஜெயலலிதா அந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது நம்ம வந்து 2016 வரைக்கும், ஜெயலலிதா இறக்குற வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு தொய்வே இல்லை. ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, துணிஞ்சு என்னுடைய சின்னத்தில் நிற்கிறதா இருந்ததுன்னா வா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனல் அலையன்ஸ் ஜெயலலிதா போட்டாங்க. அதுலேயும் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஒரு மக்களவை தேர்தலில் இந்த லேடியா அந்த மோடியா அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்றாங்க 2014. அப்போது அவங்களுடைய அந்த லீடர்ஷிப் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா இவங்களுடைய லீடர்ஷிப் அப்படின்றது தான் வந்துட்டு அதிமுகவை தக்க வைத்த ஒரு முக்கிய காரணி. அதோடு சேர்ந்து இரட்டை இலை என்கின்ற ஒரு அடையாளம் இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஆனால் இவர்கிட்ட இந்த கட்சியை உடைச்ச போது அது ஏன் உடையுதுன்ற காரணத்தையும் அவங்க சொல்லலை. இவர் 10% சொல்கிறாரு, அந்த இடத்துக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த மறுபடியும் இப்போ நான் விட்ட இடத்துல தொடருவோம். உண்மையில் 10% தானா? 2016 வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு தேர்தல். ஏன்னா அவங்க ரீஎலெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு புஷ் இருந்துச்சு. அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ எடுத்து சர்வே அதெல்லாம் வச்சுக்கிட்டு கொங்கு மண்டலத்திலேயே வந்துட்டு அதிமுக அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட ஜெயலலிதா வந்துட்டு அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 57 சீட்டும் 54 சீட்டும் 54 தொகுதிகள்னு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, அங்கே நம்ம அதிகபட்சம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட்டளை இட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ மணிப்பவர் உட்பட எல்லாத்தையும் பண்ணணும்னு இறக்கி டில்ட்டு பண்ணி அந்த பேலன்ஸை டில்ட்டு பண்ணி என்னாச்சு, திமுக ஜெயிக்க வேண்டிய இடத்துல அதிமுக ஆட்சியை பிடிச்சிருச்சு. தான் செல்வி ஜெயலலிதா. அப்போ நான் இதை சுட்டி காட்டினேன், இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னு. குறிப்பாக நான் போய் அடிக்கடி பேசுகிற ஒரு தொலைக்காட்சியிலே நடந்துச்சு. அது என்ன ஆகிட்டோம்னா, எவ்வளோ கவனமாக வந்துட்டு மக்களுடைய மூடை எந்த பக்கத்துலேருந்துட்டு வந்தாலும் அதை கவனிக்கணும், ஏற்றுக்கணுன்ற ஒரு இயல்பு ஜெயலலிதா கிட்ட இருந்துச்சு. அது அதிமுக ஈழ பிரச்சனையில் எடுத்த நிலைப்பாட்டுக்கும் ஜெயலலிதா எடுத்த நிலைப்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. என்னை போன்றவர்கள் அதை ஹைலைட் பண்ணி அழுத்தம் கொடுத்து பேசும்போது அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பின்னால் தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா,
அந்த ஃபஸ்ட்டு இவிஎம்முக்கு தொடர்பாக வந்துட்டு கேஸ் போட்டது 2 ஆள் அப்படின்னா ஒருத்தர் சந்திரபாபு நாயுடு, அடுத்தபடியே செல்வி ஜெயலலிதா. அந்த மாதிரி அந்த மக்கள், அந்த எண்ணங்கள், அந்த புத்திசாலித்தனம் இதுக்கெல்லாம் ஒரு ரெஸ்பாண்ட் இருந்ததுனால தான் அந்த கட்சி இருந்தது. அப்போ 42-44% அதிமுக பெற்ற வாக்கு. இவர் சொன்ன 10% குறைவுன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த இடத்துக்கு தானே வரணும். இந்த 10% குறைவுன்றது எப்படின்னம்னா, கடந்த உள்ளாட்சி தேர்தலுக்கும் இப்போ பெற்றிருக்க தேர்தலுக்குமான இடைவெளி இது. கிட்டத்தட்ட 29-30%. இப்போ பார்த்தீங்கன்னா 21-22% இவ்வளோ தான். ஆனால் அதை விட தாண்டி நீங்கள் முன்னாடி போங்க, 22ன்னு வச்சுக்கோங்க, 44 எங்கே, 22 எங்கே? அதை தான் அதிமுகவினுடைய விமர்சகர்களாக அதிமுகன்றது இருக்கக்கூடிய கேசி பாண்டிச்சாமி உள்ளிட்டவர்கள் பேசுவோம். பாதிக்கு பாதி அந்த பலம் வந்துட்டு குறைஞ்சி போச்சு அப்படின்னா அது எதனால்? இப்போது இவரும் அதிமுகவினுடைய மூத்த உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, இது மாதிரி அதிமுகவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. 72 கட்சி தானே இருக்குது. ஸோ அந்த 28, 24 இந்த 52 வருஷங்களில் வந்துட்டு பெருசாக யாரும் இல்லை, இதாக எல்லாம் சின்ன சின்னவங்களாக இருந்தவங்களாம் தான் பெரிய இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. பொதுவாக இன்னும் சொல்லப்போனால் மற்ற தேமுகவில் இருக்கக்கூடிய கேஷுவாலிட்டியை விட டெத்து நேச்சுரல் டெத்து இவங்களதில் கம்மி தான். எனவே அது இல்லை ஒரு காரணம். 2016 உங்களுடைய கட்சி செல்வி ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பின்னாடி 2017 உடைஞ்சதுக்கு என்ன காரணம்? இப்போ அந்த இடத்துல இந்த மக்கள் கவனம் செலுத்தியிருப்பாங்களா இல்லையா அந்த கட்சியின் மீது? அதுக்கப்புறம் அதுக்கு உடையுது, அவர் போகிறாரு, இன்னும் அந்த ஒரு தியானம் ஒன்று பண்ணுறாரு திரு ஓ பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள ஒரு கிரைசிஸ் ஆகுது, 11 எம்எல்ஏக்கள் வெளில போகிறாங்க. உடனே சசிகலாவை கூட்டுறாங்க, இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் போயிட்டு காலில் விழுந்து கும்பிடுறாரு, ஆசீர்வதிக்கிறாங்க, இவரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சிறைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரும் அவரும் மட்டும் சேர்றாங்க. அது யார் காரணம்? முதல்ல உடைச்சதுக்கு யார் காரணம்? உடைச்சதுக்கு யார் காரணம்? அடுத்தபடியாக நீங்கள் ஒன்றா சேர்ந்துக்கு யார் காரணம்? அப்புறம் தான் ஆளுநர் 2 பேருடைய கையும் சேர்த்து பிடிக்கிறாரு, பிடிச்சி இணைச்சிக்கிறார். ஒன்றா இருக்கீங்க. ஒன்றா இருந்து நீங்கள் கட்சிக்கு வரும்போது என்ன பண்ணீங்க? சசிகலாவை தூக்கி வெளில போடுறீங்க. அவங்க ஜெயிலில் இருக்காங்க. என்ன காரணத்துக்காக சசிகலாவுக்கும் உங்களுக்கும் முரண் எங்கே இருந்துச்சு? அவங்க உள்ளே இருக்காங்க, இங்கே என்ன இருக்குது? தூக்கி வெளில போடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா உங்களை நிலைநிறுத்துக்கிறத மறுபடியும் நீங்கள் ஓபிஎஸ் வெளில ஏற்றுறீங்க. இப்போ இந்த சீக்வன்சஸ் எல்லாம் இந்த 4 எடுத்துக்கங்களேன். இதை எல்லாரும் பார்க்குறாங்க. நாட் ஓன்லி பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நம்ம மட்டும் இல்லை, அரசியல் நோக்கர்கள் அனைவரும், குறிப்பாக அஇஅதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், மக்கள், பெண்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த கட்சியின் மீது என்ன விதமான இம்ப்ரெஷன் ஏற்பட்டிருக்கும் சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் சசிகலா வெளியேற்றினதும் உங்களை முடிசூட்டி கொண்டதும் அதை வந்துட்டு என்ன நினச்சிங்க, ஒரு ஸ்ட்ராங் மேன் ஆட்டிடியூடை காட்டும். ஜெயலலிதா வாட்டம் இவரும் அப்படி தான் தூக்கி போடுறாரு, அப்படி தான் ஜனங்க எடுத்துக்குவாங்கன்னு இல்லை. செல்வி ஜெயலலிதா பாசிட்டிவாக முதல்ல இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க மக்கள் மத்தியில். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங் விமனாக வராங்க. புரியுதுங்களா? செல்வி ஜெயலலிதா என்றைக்குமே ஸ்ட்ராங் விமன் அப்படின்ற ஒரு எண்ணம் பதியறதை வந்துட்டு விரும்பவே இல்லை. அவங்களுக்கு எதிராக ஈடு பிரச்சனை எவ்வளோ கருத்து இருந்தது, கடைசியில் ஜெயலலிதா எந்த பக்கம் வந்து நின்னாங்க? அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஜெயலலிதா அந்த மாதிரி உங்களுடைய ஆட்டிடியூட் பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னோம்னா, சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, தொடர்ந்து தோல்வி, மக்களவை தேர்தல் அதுலேயும் தோல்வி. என்ன விதமான தோல்வி அது? ஒரு கட்சி தோக்கிறது வந்துட்டு அப்போதைக்கு ஏற்பட்ட மக்களுடைய மூடு போக்கு அப்படியே வச்சுக்கோங்க. அதில் அப்படி ஒரு அசஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த தடவை நாங்கள் இல்லைப்பா ரேஸில் அப்படி சொல்லலாம், அது நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களது 7 இடம் டெபாசிட் இழந்தது, 13 இடம் 3வது இடத்துக்கு. இது பேர் என்னது? அதையும் விட மோசமாக எந்த தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 60 சட்டப்பேரவை தொகுதிகளை தரக்கூடிய திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கா, இந்தாண்ட வந்துட்டுனா மதுரை, அப்புறம் அந்தாண்ட விருதுநகர், இப்படி மேலே போனீங்கன்னா திண்டுக்கல், தேனி, பெரியகுளம், இந்த மாதிரி இந்த இடங்களில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 தொகுதி. அந்த இடங்களில் அதிமுக என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். நாம் தமிழர் இப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் மேலே அதிமுக இருக்குது, இவ்வளோதான். 3வது இடம். இப்போ கிருஷ்ணசாமி நின்ன இடம் ஓகே, அவர் நல்லா போட்டோ இங்கே 2வது இடத்துக்கு வந்துடுறாரு. தேமுதிக போட்டியிட்ட விருதுநகர் கடுமையான போட்டி அவர் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இங்கே கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், இந்த பெல்ட்டு இது ஃபுல்லாக தேமுதிக பெல்ட்டு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஓட்டு லீட்டில் வந்துட்டு அதிமுக தோக்குது. ஆனால் நல்ல ஓட்டு ஆகிடுது.
நான் கேட்குறேன், எங்கே அதிமுகவினுடைய பலம் உங்களுடைய தலைமையில் நிரூபிக்கப்பட்டிருக்கு சொல்லுங்கள். ஒரு பிஜேபியை விட பாதிக்கு பாதி ஓட்டு வாங்கிறது தான் கொங்கு மண்டலத்தில் உங்களுடைய சாதனையாக. அவர் 4.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு, நீங்கள் 2,33,000 ஓட்டு வாங்குறீங்க. கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன ஆச்சு? 2 தான் கவுண்ட்டு. ஒன்று, உங்ககிட்ட இருந்த அந்த ஓட்டு பேங்க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இன்னொன்று, உங்ககிட்ட இருந்தக்கூடிய நிர்வாகிகள் என்ன ஆனாங்க? ஏன்னா அந்த நிர்வாக திறமை தான் அதிமுகவினுடைய பலம்னு நான் பார்த்துருக்குறேன். 77லேருந்து நான் அதை பார்த்துருக்குறேன். திண்டுக்கல்லை விட்டுருங்க, அது இடைத்தேர்தல். பொது தேர்தல் 77 வந்ததில் இருந்துட்டு திமுகவுக்கு இணையாக பூத்துக்கு பூத்து, டேபிளுக்கு டேபிள் வேலை செஞ்ச கட்சின்னா அது அதிமுக தான். அதுதான் மெயினான பலமே. ஆனால் அந்த பலம் வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த தேர்தல்களை சந்திக்கும் போது இல்லவே இல்லை. மக்களை மொபைலைஸ் பண்ணுறது, சொல்கிறது. அவன் இப்போ ஒரு கட்சிக்காரர் இருக்கான் அப்படின்னோம்னா 10 கட்சிக்காரர் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு பகுதியில். அந்த ஒரு டேபிள் அவன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தெரிஞ்ச ஆட்களே வந்துட்டு 200-300 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி திமுகவுக்கும் உண்டு, காங்கிரஸுக்கும் மற்ற கட்சி கொடுக்கணும். இப்போ புதுசாக எமர்ஜாக இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஒன்று இருந்துச்சு, தேமுதிகவுக்கும் இருந்துச்சு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 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 செக்மெண்ட் ஆஃப் உங்களுடைய நிர்வாகிகள் செயல்படவே இல்லை. இதுதான் தென்சென்னையில் கூட நீங்கள் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. தென்சென்னையில் பிராமின் ஓட்டு, அப்புறம் மார்வாடி ஓட்டு, இவங்களாம் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க இப்போ பிஜேபி. உண்மை, அதை எதிர்பாராத ஒன்று நீங்களும் எடுத்துருக்க மாட்டீங்க, நாங்களும் இல்லை, பத்திரிகையாளராக நாங்கள் பார்த்தோம். ஆனால் 3வது இடத்துக்கு தள்ள போடுற அளவுக்கு ஒரு 2 லட்சம் ஓட்டு கம்மியாக வாங்குற அளவுக்கு அதிமுக தென்சென்னையில் ஒரு பலவீனமான கட்சியாக நான் கேட்குறேன். வெள்ள பிரச்சனையெல்லாம் வந்து மெட்ராஸ்லேயும் அடி தான் அப்படின்னு சொல்லும் போது செல்வி ஜெயலலிதா ஒரே பயணம் வந்தாங்க. உங்களுக்கு நடப்பு இருக்குது இல்லை, வந்தாங்க, பார்த்தாங்க, எல்லாரையும் பார்த்து நான் அவங்களோட நிற்பேன். இவ்வளோ தான் ஜெயலலிதா சொன்னது. நான் அவங்கள விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் அவங்களோட தான் நிற்பேன், உங்கள் கவலைப்படாதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஜெயலலிதாவுடைய பரப்புரை. என்ன ஆச்சு தேர்தலில்? மறுபடியும் டஃப் கொடுத்துட்டாங்களா இல்லையா? இதுதான் உங்ககிட்ட மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங்? நீங்கள் ஒரு லீடராக ஆகலை. 2வது விஷயம், நீங்கள் அனைத்தரையும் அரவணைக்கலை. நீங்கள் அரவணைக்காமல் போன போக்கு வந்துட்டு அதிமுகக்குள்ளே நீங்கள் எப்போதுமே சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் தான் குறியிட்டு நீங்கள் குறிப்பிட்டு குறி வச்சு நீங்கள் பார்க்குறீங்க. அது கிடையாது. அவங்களோட நின்றவங்க. இப்போ ராமநாதபுரத்தில் போட்டிக்கிட்ட ஓபிஎஸ்ஸை விட நீங்கள் வாங்கினது 1/3 ஓட்டு. தேனிலையும் டிடிவி தினகரனையும் வாங்கின இடத்துல 1/3. ஏன்னா நான் தொகுதிக்கு செஞ்சவங்க, அந்த பகுதிக்கு செஞ்சவங்க. அதில் போயிடுது அதிமுகனுடைய ஓட்டு சேவ் ஆகிடுதாங்க. ஆனால் மற்ற இடங்கள்லாம் அப்போ எங்கே போச்சு எடப்பாடியினுடைய தலைமை பலம்னு நான் கேட்குறேன். இல்லை சார், இந்த தேர்தல் முடிவுகள் வந்தப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதிமுக அதனுடைய வாக்குகளை இழந்திருக்கு, பேஸ் ஓட்டே இழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு டேட்டாவை எடுத்து சொல்கிறார். 2019 மக்களவைத் தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குகள் 19.3. இந்த தேர்தலில் வந்து நாங்கள் 20% அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கோம், 1% வாக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளைமை வந்து ஒரு முன் வச்சார். ஆனால் 2019 22 தொகுதியில் ரெட்டலை போட்டியிட்டதுக்கும் இப்போ 33 தொகுதியில் போட்டியிட்டதுக்குமான வித்தியாசம் இருக்குது. நாங்கள் 1% வாக்குகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி 10% இழந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை நோக்கி நகர்ந்திருக்காருன்னா அது 10% தானே அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னும் டிஸ்பியூட்டில் இருக்குது. ராஜா வந்து 15% அப்படின்றார். அது 10% மட்டும்தானே அப்படிங்கிற டிஸ்பியூட். ஆனால் 1% அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இழந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் நோக்கி ஒரு நகர்ந்ததுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன்? காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துலையாவது அவர் தெரிவிச்சாக வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. தன்னுடைய தலைமையை அவர் காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி, அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாரு. அதனால தான் சொல்லுவார். நான் என்னன்னா, உங்களுடைய சகா எப்போ தொடங்குது? 2017. அப்போ தான் கணக்கு பண்ண. 2019 நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க, அங்கேயே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவு தான் அது. 2016 தான் உங்களுக்கான பேஸ் இயரே. ஏன்னா அப்போ தான் சரி ஜெயலலிதா தலைமையில் நீங்கள் சந்திக்கிறீங்க. சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன், ஆன்டி இன்கம்பன்சி ப்ரிவலண்ட், ஆட்சிக்கு எதிரான மனநிலை அதிகமாக இருந்த நேரத்தில் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. நான் அதைத்தான் உங்களுக்கு கேட்குறேன், என்ன ஆச்சு? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், 17க்கும் 19க்கும் சொல்லுங்கள், ஏன் இழந்தோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் உங்களுடைய ஆட்சியில் இருக்கும்போதே உள்ளாட்சியில் அவ்வளோ பெரிய வெற்றி ஏன் திமுக பெற்றது அதையும் சொல்லுங்கள். இது 2வது வெற்றி. அதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி பெற்றதில் திமுக. ஸ்டாலினும் சொல்கிறார், இது நாங்கள் எதிர்பாராத அளவுக்கான வெற்றி. அப்போ என்ன அப்படின்னோம்னா, கட்சியினுடைய கட்டுக்கோப்பை நீங்கள் விட்டுட்டீங்க. அது ஒரு கட்சி வெளியிலேருந்து சிதறடிக்குது, நீங்கள் காப்பாற்ற தவறிட்டீங்க. அப்போது கட்சி நீடிக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய கேடர்கிட்ட இன்றைக்கி இருக்கான்னு நீங்கள் போயிட்டு பாருங்கள். இந்த அதிமுக மீண்டும் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக மாறுன்ற ஒரு நம்பிக்கை
உங்களுடைய கேடர்ஸ் கிட்ட இருக்கான்னு போயிட்டு பாருங்கள். இதை சர்வே மட்டும் அவரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். யாருன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களோட எம்எல்ஏவாக இருந்தவங்க, அவங்களோட எடுபடிக்கலாக இருந்துக்கிட்டு கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க, அவங்க இல்லை அதிமுகனோட தொண்டர்கள்னு சொல்கிறீங்கல்ல, அவங்ககிட்ட உதாரணத்துக்கு அண்ணன் பொன்னையன் போடுற ஆட்களை வச்சு பேச சொல்லுங்கள். அவங்க பார்ப்பாங்க, அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நேற்று கேபி முனுசாமி அதே கூட்டத்தில் இன்னொரு விஷயம் பேசுகிறார். பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஐடி விங்க வச்சு இவங்க முன்னெடுக்கிறாங்க. அதிமுகவினுடைய வாக்குகள் பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக மூத்த தலைவர்களும் வந்து ஒத்துக்க தயங்குறாங்களா? ஒரு இயல்பான ஷிஃப்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு யாரையும் குறை சொல்ல வேணாம். நான் இப்போ சொன்னது என்ன, மார்வாடிகள், வட மாநிலத்தவர்கள், பிராமணர்கள், தென்சென்னை மத்திய சென்னை இந்த 2 மாவட்டங்களுடைய தொகுதிகளையும் பார்த்திங்கன்னா அவங்க ஷிஃப்ட் ஆவாங்கன்னு எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவங்களுக்கான ஒரு கட்சி வரும்போது கமல்ஹாசன் இடத்துல அதே தான் வந்துட்டு அதிமுக நடக்குது. இது எதிர்பார்த்தது தான். இது ஏன், இது வந்துட்டு திரு ஜெயக்குமார் அவர்களுக்கே தெரியும், இப்படி தான் ஷிஃப்ட் ஆகுன்றது தெரியும். அதிமுக இதை பற்றி தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப லெஸ்ஸாக போயிருக்கு, ரொம்ப குறைவாக போயிருக்கு. தமிழிசை வந்துட்டு 3 லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கும் இவங்க 1.25 லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கும் இந்த வித்தியாசம் அது சார்ந்தது கிடையாது. அப்போ சம்திங் எல்ஸ். இதையும் நான் எச்சரித்தேன், உங்களுக்கு எதிராக பிஜேபி ஒரு பெரிய வேலையை செய்யும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் பலவீனமாக இருக்கிறத வச்சுட்டு அழிவின் விளிம்புக்கு தள்ளுவாங்க. அவங்க என்ன, ஒரு திராவிட கட்சி அழிச்சிட்டோம்னா மாற்று நம்மளை நோக்கி வந்துடும். இதுதான் மக்களினுடைய சிந்தனையை அவங்க பாசிட்டிவாக பார்த்து விதம். மக்கள் அப்படி சிந்திக்கலை, அது வேறு விஷயம். அப்போ என்ன அப்படின்னம்னா, பிஜேபி வளர்ந்தது அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக ஒரு காணல் நீர் தான், இமேஜினேஷன் தான். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. எதையுமே எல்லா இடத்துலையும் சாதியாக இருக்கான், எல்லா இடத்துலையும் மதவாதி இருக்கான், அவருடைய ஓட்டு ஸ்ட்ராங்காக பிஜேபிக்கு போகுது, உண்மை தான், மறுக்கவே முடியாது. அண்ணாமலையினுடைய அதிரடி அரசியல் கவர்ந்துருக்கலாம். ஒரு 2% 5% இருந்தது, பிஜேபிக்கு 7% ஆகிருக்கலாம், 8% வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 18% வந்துட்டு பிஜேபிலாம் கிடையாது. அப்போது இவங்க என்ன ஆகுறது, பாட்டாளி மக்கள் கட்சி என்ன ஆகுறது, இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்போல்லாம் அவங்களுடைய ஓட்டெல்லாம் என்ன ஆச்சு? அப்போ சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிற இந்த 10% லாஸில் பிஜேபி எடுத்தது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3%. அப்போ மிச்சம் 7% திமுகவுக்கு போச்சா? திமுகவுக்கு போச்சுன்னு சொல்ல முடியாது. அது எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் போயிருக்கலாம். இப்போது அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, திமுக 7% ஓட்டை இழந்திருக்க, சட்டப்பேரவை தேர்தலுக்கு இப்போதைக்கு இழந்திருக்க. இல்லை, போன மக்களவை தேர்தலுக்கும் இப்போ சட்டப்பேரவை தேர்தலோட ஒப்பிடுங்க, அதில் டிஃப்ரென்ஸ் கம்மி தான். ஆமாம், 21க்கும் 24க்கும் வைப்போம், எல்லாம் ஒரு தேர்தல் தானே. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க இழந்து தான் இருக்காங்க. அதாவது திமுக கூட்டணியை சொல்கிறேன் நான் திமுகன்ற ஒரு தனித்த கட்சியை நான் சொல்ல, ஒரு கூட்டணியாக போட்டபோது கூட்டணியை பற்றி தான் கணக்கு போடணும். அந்த ஓட்டு எங்கே வேணாலும் போயிருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட ஷிஃப்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஷிஃப்டான ஓட்டு பெருமளவுக்கு போனது வந்துட்டு திமுகவுக்கு தான். உதாரணத்துக்கு பெண்களுடைய ஓட்டு ஆடு கொடுத்து, மாடு கொடுத்து, கோழி கொடுத்து, லேப்டாப் கொடுத்து, வெட் கிரைண்டர் கொடுத்து, ஃபேனு கொடுத்து ஜெயலலிதா காப்பாற்றி வச்சுருந்தேன் அந்த விமன் ஓட் பேங்க்கு. இந்த இலவச பயணம், பேருந்து இலவச பயணம், அப்புறம் 1000 ரூபாய், அப்புறம் காலை உணவு, படிக்க போகிற பெண்களுக்கு வந்துட்டு அந்த உதவியில் அது அப்படியே ஸ்டாலின் கிட்ட ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இதை அதிமுக இதை ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த ஷிஃப்ட் ஆனதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, தங்கள் மீது தங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுற செக்மெண்ட்டு தான் அதிமுக இருந்துச்சு. அதான் இப்போ ஷிஃப்ட் ஆகி போச்சு. ஸோ அந்த ஷிஃப்ட்டை இவங்க மறுபடியும் கொண்டு வரவே முடியாது. இன்னொரு முறை ஜெயிச்சு இவங்க ஏதாவது பண்ணி அப்போ தான் இவங்க கொண்டு வர முடியும், அதை கொண்டு வர முடியாது, அது போயிடுச்சு. அதே நேரத்தில் என்னன்றா, அதிருப்தியில் வந்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு போலிங்கில் வந்துட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த லெஸர் மார்ஜின் நீங்கள் பார்க்கணும். இப்போ தென் சென்னையோ மத்திய சென்னையோ வட சென்னையோ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமான இடத்துலையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டு பேங்கே குறைஞ்சிச்சு. அதுவும் ஒரு அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தான். ஆனால் அது அதிமுக வரல, அப்போ உங்களுக்கு மைனஸ் தானே. அப்போ ஒரு அதிருப்தி உங்களை நோக்கி செலுத்தலை அந்த வாக்காளர்களை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுந்த ஓட்டு வெறும் அந்த பேஸ் ஓட்டு இரட்டை இலையினுடைய இந்த 20% ஓட்டு, அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுடைய ஓட்டு பேங்க்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்கள் கட்டாயம் கட்சியை பலப்படுத்தி ஆகணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த தலைவர்களெல்லாம் அரவணைச்சாகணும். ஏன்னா அவங்கவுங்க ஒரு ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸு சொல்லுவாங்க, அது எல்லாருக்குமே இருக்குது. அது எம்ஜிஆர் பார்த்தார். அதனால தான் வெளியில் போன எஸ்டிஎஸ் மீண்டும் உள்ளே வர்றதுக்கு ஜெயலலிதாவும் சரி எம்ஜிஆர் சரி அனுமதிச்சாங்க, தன்னை எதிர்த்து போட்டிக்கிட்ட நெடுஞ்செழியனை உள்ளே கூட்டிக்கிட்ட மாதிரி. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அது ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு தேவையும் படும், நமக்கு எதிராகவும் செயல்படும். ஆனால் நம்மளோட வச்சுக்குவோம் அப்படின்ற ஒரு சாதாரண கணக்கு தான். அது எடப்பாடி கிட்ட இல்லை.
நீங்கள் அந்த மாதிரி முயற்சியை நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. அதெல்லாம் எடுத்தவங்க தான், தூக்கி எறிஞ்சவங்க தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லவே முடியாது. கட்சியை விட்டு நீக்கிறது ஒரு பொதுச் செயலாளருடைய ப்ரெரோகேட்டிவ்ன்றது ஜெயலலிதா கிட்ட இருந்ததுன்னா அதுக்கு வேற காரணங்கள். ஆனால் ஜெயலலிதா இருக்கும்போது சரி, கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனுக்கு தான் வந்துட்டு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாக்குரிமை இருந்துச்சு, மற்ற யாருக்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை மாற்றிட்டீங்க, பொதுக்குழு செயற்குழு கொண்டாந்துட்டீங்க, அந்த தொண்டரை தூக்கி நீங்கள் கீழே வச்சுட்டீங்க. திருப்பி தொண்டர்கள் கொண்டாந்துட்டாங்க. சரி, ரைட், ஓகே, இருக்கட்டும், எல்லாத்தையும் முடிச்சுக்குவாங்க, கட்சி தொண்டர்கள் இருக்கட்டும், ஏதோ ஒன்று. இதெல்லாம் அந்த தொண்டனுக்கு வந்துட்டு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தாதா? என்கிட்டலாம் நிறைய பேர் பேசுவாங்க வாதத்தெல்லாம் முடிச்சிட்டோன்னே. இப்போலாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி பேசுகிறவங்க ரைட்டு சார் அப்படின்றாங்க. அப்போ அவங்க உணர்ந்துருக்காங்க, நீங்கள் உணரல. நீங்கள் பாஜக அதிமுகவை தேய்ச்சிருக்கிற அந்த விகிதத்தை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த தேர்தல் காலகட்டங்களில் நாங்கள் ஃபீல்டுக்கு போனப்போ நாங்கள் அதிமுகவினுடைய பாரம்பரிய வாக்காளர்கள் தான், ஆனால் இந்த முறை வந்து நாங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னது வந்து நானே கேட்டேன். ஆனால் அதுக்கு வந்து ஓபிஎஸ் டிடிவி மாதிரியான காரணங்களும் இருந்தது. ஆனால் ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ ஒரு பெரிய அளவிலான எதிர்கால பலம் இல்லாதப்போ அதிமுகவிலேருந்து போன வாக்குகள் பாஜகவில் தங்கிடுறதுக்கு தானே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதிமுகவினுடைய அமைப்பு நீங்களே சொல்கிறீங்க, தனக்கு என்ன பலன்னு பார்த்து வாக்களித்த வாக்காளர்கள் தான் அதிமுகவுக்கு அதிகம். அப்படியானவங்க வந்து பாஜக பக்கம் ஸ்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தானே. பாஜக வாலெட்டாக கிடச்சிச்சு அவங்களுக்கு ஜீரோ. தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் சரி, யாருக்குமே எதுவுமே கிடைக்கல. அவங்க சொல்கிறாங்களே 4.25 கோடி பேருக்கு நாங்கள் வந்துட்டு உத்தராலம் இல்லை முந்திராலோண்ணா, சரி முந்திராலோன் கொடுத்து வச்சுட்டேன். அதான் நான் சொன்னேன், படுத்துக்கிட்டே நீங்கள் ஜெயிக்கலாமே. என்ன ஒரு 50,000 லோனை வாங்கியிருந்தாலும் கூட, 15 இருந்தாலும் கூட அவன் நிச்சயம் பாஜக தான் ஓட்டு போட்டிருப்பான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு போய் வாங்கலைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் மோடியினுடைய எல்லாமே அப்படி தான். வீடு கட்டி தந்தேன், வீட்டுக்கு வீடு மின்சாரம் கொடுத்தேன், வீட்டுக்கு வீடு வந்துட்டு குடிநீர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஏன் மோடி கை கொடுக்கலன்னா, இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் வடிகட்டின ஸ்டாட்டிஸ்டிக்கல் லைஸ். ஸோ அதை விட்டுருங்க. பிஜேபிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்ககிட்ட ஒரு ஜாதி உணர்வு, மத உணர்வு இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் உளவியலுக்கு எதிராக ஓட்டு போடுவான். தென் மாவட்டத்தில் அதிமுகவினுடைய வாக்காளர்கள் பெரும்பாலானவர்கள் எந்த உணர்வோடு வாக்களிச்சாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நான் அந்த அடிப்படையில் தான் கேட்குறேன், உங்கள் பாஜகவுக்கு போக வாய்ப்பு அதிகம் இல்லை. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இப்போ கல்லர், இது மறவர், அங்கே மறவர் சமூகம் இல்லாட்டி இந்தாண்ட எடுத்துக்கங்க, நாயுடு, நாயக்கர், இந்த மாதிரி சமூகங்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சாய்வு இந்துன்ற இடத்த நோக்கி இவங்க கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அது ஊருக்கு 10 ஓட்டை பெற்றதுன்னா பெரிய விஷயம் கிடையாது. அப்படி பெற்றவர்களும் எப்படி பெற்றிருப்பாங்க அப்படின்னோம்னா, நம்பால் ஒருத்தர் இருக்கிறான். உள்ளாட்சியில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பிஜேபி நிறைய இடங்களில் வந்துட்டு பெற்றதுக்கு காரணமும் அதுதான். தெரியுதுங்களா? அது காரணம் என்ன அப்படின்னோம்னா, இவங்களை வச்சு இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளாட்சியில் ஒரு பிஜேபிக்காரன் தான் வந்துட்டு ஒன்றிய குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உடனே பிஜேபி ஜெயிச்சிச்சு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தலைவரானது பார்த்தீங்கன்னா திமுக. ஒரு வார்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்டில் கூட பிஜேபி இல்லை. என்ன காரணம்னா இவ்வளோ தான். ஸோ அதான் ஒருத்தருக்கும் ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கலாம். அவ்வளோதானே உடைய ஒரு ஓட்டு பேங்க் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு பாஜக எதையுமே செய்யலை. வெறும் பிம்ப கட்டுமானம் தான். அதுக்கு யாரும் மயங்கலை. அதுதான் நடந்துச்சு. அது ஒர்க் அவுட் ஆகிருதுன்னா நயினார் நாகேந்திரன் தோற்றுருக்க மாட்டார், அண்ணாமலை தோற்றுருக்க மாட்டார், பொன் ராதாகிருஷ்ணன் தோற்றுருக்க மாட்டார். குறிப்பாக இந்த 3 பேரும் தோற்றே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களோட நின்று தருமபுரியில் போட்டிக்கிட்ட பாமக வேட்பாளர் அவங்க சௌமியா அன்புமணி ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அங்கே விருதுநகரில் ஜெயிச்சிருப்பாங்க, கூடுதலாகவே ஜெயிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது, இதுதான் உண்மை. ஸோ அப்போ அதிமுகவினுடைய பெரும் பலம் என்னென்னா, தலைமையை சார்ந்து கட்சியை சார்ந்து நிற்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் அதிமுகலேருந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ஒன்று, அவங்களை மீண்டும் கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அடிமட்ட நிர்வாகிகள் இந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்படவில்லை. இதை ரெண்டுத்தையும் இவங்க மாற்றிக்கிறணும் அப்படின்னோம்னா இவங்க நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்க்க தவறிட்டாங்க அப்படின்னோம்னா, நான் அடுத்த கட்டத்துக்கே வரேன். அதிமுக வெர்ஜ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அழிவின் விளிம்பில் நிற்கிறது. இதான் உண்மை. தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று வரும்போது அதிமுக பின்தள்ளக்கூடிய ஒரு அபாயம் இருந்துச்சு, முன்னாடி கூட இருந்துச்சு. ஆனால் ஜெயலலிதா ரெக்கவர் பண்ணி காப்பாற்றுவாங்க அடிக்கடி. இவங்களுக்கு அது தெரியவே இல்லை, இவங்க உணரவே இல்லை அதை பற்றி.
உணராதையே முதல்ல நாங்கள் ஏன் பிஜேபியோட போகும்போது ஒரு தொகுதியிலே நாங்கள் வந்துட்டு 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டை இழக்கிறோம் அப்படின்னு பேசின செங்கோட்டையன், அதை ஆதரித்த தங்கமணி இன்னொருத்தர் வேலுமணி இப்போ பிஜேபியோட போயிருந்தா நாங்கள் ஒரு 10 இடத்துல ஜெயிச்சிருப்போம்னு சொல்கிறது, இல்லை 20 இடத்துல ஜெயிச்சிருப்போம்னு சொல்கிறது. இது என்ன விதமான ஓல்ட் ஃபேஸ் இது? இப்படியா நீங்கள் பல்ட்டி அடிப்பீங்க? அவங்களே பிஜேபிக்காரங்களே மோடியினுடைய படத்தை ஊருக்குள்ளே கொண்டு போகல, உடலை ஒட்டு போனாதுன்ட்டு இப்போ சொல்கிறீங்க உங்களோட அவங்க வந்துட்டு நம்மளோட இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது என்ன விதமான நிலைப்பாடு இது? அப்போ என்ன ஆவீங்க நீங்கள்? அப்போ பிஜேபியினுடைய கபலீகர திட்டத்தில் வந்துட்டு இந்த கட்சிக்காரனு செத்து போச்சு, பாதி தான் உயிரோடு இருக்குது. 50% அதிமுக தான் இப்போ உயிரோடு இருக்குது. இதை வந்துட்டு ஊட்டம் கொடுத்து வளர்த்து அடுத்த 2 வருஷத்தில் ஒரு ஃபோர்ஸாக ஒரு போட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை கொண்டு வரணும் அப்படின்னம்னா எடப்பாடி பழனிசாமி முதல்ல போனவங்களெல்லாம் உள்ளே கொண்டாந்துட்டு ஒரு அதிமுக தான், வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி ஆக்கணும். நீங்கள் சொல்லலாம் ஓபிஎஸ் ஒன்றும் இல்லை, சசிகலா ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. வந்தால் தான் பலம் பெறும் உங்களுக்கு, இல்லாட்டி பலமே பெறாது. ஏன்னா எந்த பொம்னாட்டியும் நீங்கள் பண்ணதை ஒத்துக்கவே மாட்டான். ஏன் வந்துட்டு சசிகலா வந்துட்டு இறங்கக்கூடாது அப்படின்னு முடக்கினாங்க பிஜேபி? 40 சம்மன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து வெளில வந்துட்டோடனே ஜெயிலேருந்து வெளில வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 40 சம்மன் அவங்க கையில் திணிக்கிறாங்களே, ஏன் திணிச்சாங்க? அவங்களுக்கு தெரியும் இந்த அம்மா வந்துச்சுன்னா அதிமுகவை ரிவைவ் பண்ணிவிடும், ஒருதிக்கு ஓரம் கட்டுன்ட்டாங்க. ஸோ உடனே அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. உங்களால் ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? ஏன்னா நீங்கள் ஒரு லீடர் கிடையாது, ஒரு லீடராகவே எமர்ஜ் ஆகலை. யாரையுமே லீடர்ஷிப்புக்கு ஜெயலலிதா ட்ரெயின் பண்ணவே இல்லை. ஒரு செகண்ட் ரேங்கே இல்லாத ஜெயலலிதா பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் உங்களுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் இருக்கக்கூடிய பெரிய மைனஸ். இதை ஓரளவுக்கு தட்டி தூக்கி நிறுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா. அவரையும் தூக்கி வெளில போட்டிங்க. இப்போ நீங்கள் யாரை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் முடியாது. நேற்று இந்த விஷயத்தை பேசின எடப்பாடி பழனிசாமி பாரம்பரியமாக வாக்களித்த முதிய வாக்காளர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதோட இளைஞர்கள் பெருசாக கட்சிக்குள்ளே வரலை அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அது இளைஞர்களை கட்சிக்குள்ளே ஈர்க்காமல் இருக்கிறது வந்து தலைமையினுடைய தோல்வி தான். அவர் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறாரா? இல்லை, அவர் ஒத்துக்கிறார் தான். அவருக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் இல்லை. தன் அளவில் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி பலவீனத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு சமூகம் தான் அது. அதில் வந்துட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி, நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி ஒரு ஹெவி வெயிட். அவர் ஒரு இடத்துல அதிமுக காப்பாற்றிட்டார். எங்கன்னம்னா பிஜேபி கம்ப்ளீட்டாக கபலீகரம் பண்ண எடுத்த அந்த பெரிய முயற்சியை அதை முறியடித்த பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் உண்டு. துணிஞ்சு நின்று முறியடித்தார். இவர் போயிட்டு சந்தித்து பேசினார் இல்லைங்களா, 25-15 அப்படின்னு சொல்லும் போது தூக்கி எறிஞ்சிட்டு சைலண்ட்டாக வெளில வந்துட்டு அன்றைக்கி அதுக்கப்புறம் தான் ஒரு இவங்களுடைய கூறிய என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலை நோக்கி திருப்புறாங்க. ஏன்னா அந்த கூட இருந்த ஊழல்வாதிகள் எல்லாரையும் தன்னையும் சேர்த்து காப்பாற்றிக்கணுன்றதாங்க அது பண்ணது, அவ்வளோதான். அந்த இடத்துல அதிமுகவை தனித்து நிற்க வச்சு என்றைக்கும் ஒரு ஃபோர்ஸாக ஒரு கட்சி அது இருக்குன்னம்னா அதுக்கு அதிமுகவினர் ஒவ்வொருவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்தே ஆக வேண்டும். அந்த இடத்துல ஓபி இருந்திருந்தார் அப்படின்னம்னா அந்த ஃபார்முலாவுக்கு ஒப்பிக்கிட்டு ஒன்றும் இல்லாத போயிருங்க அதிமுக. இதையும் சொல்லிடுறேன். ஆனால் விஷயம் என்னன்னா, மக்கள் மத்தியில் நீங்கள் லீடராக இல்லையா? அப்போ இளைஞர்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னம்னா அந்த லீடர்ஷிப் இல்லைன்னு தானே அர்த்தம். பெண்கள் மறுபடியும் வாக்களிக்கிறேன்னா அது நீங்கள் இழந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். உங்களுடைய கேடர்ஸு வேலை செய்ய வேண்டிய கேடர்ஸு வேலை செய்கிற நீங்கள் ஒரு இடம் எடுத்துங்க. இப்போ இந்த இடம் இருக்குது மார்க்கெட் ஏரியா. இந்த மார்க்கெட்டுக்கு உள்ளே வேலை இருக்கிறவன் அனைத்து பேர்லையும் பார்த்தீங்கன்னா 60% அதிமுக ஓட்டு. அந்தாண்ட திடீர்னு அண்ணா நகர் கோர்தாமேட்டு 70% டு 60-70% அதிமுக ஓட்டு. இப்படி இந்தாண்ட நீங்கள் போனீங்க அப்படின்னம்னா, நான் சைதாப்பேட்டையும் சொல்கிறேன், ஒரு இடமா நான் சொல்ல வரேன். இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா அந்தாண்ட ஜாஃபர் கான்பேட்டை இப்படி நீங்கள் போனீங்கன்னா இப்போ 50-50ன்ற அளவுக்கு கூட அதிமுக இல்லை. எங்கே போச்சு இந்த பலம்ன்ற? எங்கே போச்சு? அப்போ ஆஃப் ஆனாங்கன்றது உண்மை தானே? இது உங்களுக்கு தெரியாத போன தேர்தலில் உங்களுக்கான பலம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வேறு யாரும் வேணாம். இங்கே நின்று தோற்று போனேன், எம்பிக்கு நின்று தோற்று போனேன் அந்த டாக்டர் போய்ட்டு கேளுங்க, ஜெயக்குமாரோடைய பையன் அவர்கிட்ட போய்ட்டு கேளுங்க. அவர் சொல்லுவார், ஒரு டேபிள்லையும் நம்மளுக்கான ஆள் இல்லை அப்படின்ட்டு. எவ்வளோ உற்சாகமாக வேலை செய்வாங்க அதிமுக. அதெல்லாம் ஒரு உதாரணம் மாதிரி இருக்குது, முன்னுதாரணம் மாதிரி இன்றைக்கெல்லாம் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு தலைவராக உங்களை நிரூபிக்கவில்லை, உங்களுடைய நடவடிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓபிஎஸ் ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் சொல்லிடலாம்.
ஓபிஎஸ்ஸும் ஒரு சாஃப்ட்காரர் அதிமுக காரனுடைய மனசில் இருக்குல்ல, 3 முறை முதல்வராக இருந்தவர் தானடா, அம்மா பார்த்து வச்சவர் தானே அவர், இந்த அம்மா பார்த்து வச்ச நீ முதல்வர், அந்த ஒரிஜினல் அம்மா பார்த்து வச்ச அவரை நீ வெள்ளை தூக்கி போடுவ, அவரும் எதிரில் போனார். எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தானே. அவங்களுக்குலாம் தெரியாதா பிஜேபி தான் தங்களை உடச்சி காலி பண்ணுதுன்னு தெரியாதா? அதிமுக தொடர்ந்துக்கு தெரியாதா? அண்ணன் பொன்னையனுக்கு தெரியாதா? அப்போ நீங்கள் மறைச்சிக்கிட்டு இன்ன வரைக்கும் நீங்கள் பிஜேபியை காப்பாற்றுறீங்க. எங்களை அழித்த நீங்கள் ஒரு வழியாக அழிக்க பார்த்தீங்க. உங்களுடைய அழிவில் இருந்துட்டு என் தலைமை மீட்டது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் உச்சரிக்கட்டும். எடப்பாடி மறுபடியும் எழுந்து நிற்பான் எல்லாருக்கும். ஆனால் சொல்லவே இல்லையா, நீங்கள் லைட்டாக இருக்கிறீங்க. டச் அண்ட் கோ, டச் அண்ட் கோ, டச் அண்ட் கோ. இதான் அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான ரிலேஷன்ஷிப்பு. எதிர்ப்பா ஆனால் அப்படி சாஃப்டாக இருப்போம் இப்படின்றது தான். தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டு கொடுத்தீங்க நீங்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தால் அதிமுக தொண்டனும். எனவே நீங்கள் உங்களுடைய கட்சிக்காரனுக்கு எந்த பாடமும் எடுக்காதீங்க, முடியாது. நீங்கள் கட்சியை மறுபடியும் ரீபில்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா? இல்லையா, உங்களுடைய அழிவு காலத்தை நீங்கள் கணக்கு பண்ணணும். முடியவே முடியாது. உங்களால் வயிற்றளிக்கிறதுனால யாராலையுமே இந்த கட்சியை மறுபடியும் எடுத்தாது பழைய அதிமுகவை நிறுத்தவே முடியாது. 20% ஓட்டை கெயின் பண்ணுறது இமாலயன் டாக்ஸ் 5% ஓட்டை கூட கெயின் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கார். திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க மனித சங்கிலி நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். அவர் மேலே இருக்கிற இன்னொரு விமர்சனம், கட்சிக்குள்ளே ஒரு வலிமையான நடவடிக்கை எடுக்கவே மாட்டுறாரு. தேர்தல் தோல்வி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யார் காரணம்னு அவருக்கு தெரியும், யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க, யார் வேலை பார்க்கலன்னு. ஆனால் அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவருக்கு இன்னும் வந்து ஒரு தயக்கம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய போதாமைகளை ஒரு தலைவராக தான் இன்னும் முழுமையாக உருவாகலை அப்படின்ற ஒரு உண்மை அவருக்கு தெரிஞ்சதுனால அதை சமாளிக்கிறதுக்காகவே கட்சிக்குள்ளே எந்த விதமான வலிமையான நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இருக்காரா? ஆமாம், உண்மை அதுதான். ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேனே. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, எம்ஜிஆருக்கு கூட அந்த துணிவு இருந்துச்சுங்க. எம்ஜிஆர் வந்துட்டு தமிழ்நாட்டை பார்த்தும் தமிழ்நாட்டு மக்களையும் வந்துட்டு பாசா நினச்சார். இது பலரும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறாங்க மக்கள் அப்படின்னு கேட்பார். எம்ஜிஆருடைய ஒரு நடவடிக்கையும் அவர் கூட உள்ளதுல அண்ணன் சமரசம் போன்றவர்கள் கடைசி வரைக்கும் எம்ஜிஆரோட தோழர். அவர்களெல்லாம் சொல்லக்கூடிய விடயங்களை கேட்ட பிறகு நான் சொல்ல வரேன், எம்ஜிஆர் வந்துட்டு சமரசம் செய்து கொள்வதில் அஞ்சாதவர். அதே நேரத்தில் இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னோம்னா நின்றுவார். அப்போ நம்ம சரிதானா? ஆமாம் சரிதான். நெடுஞ்செழியல் நிறுத்த ஆரம்பித்து புலமைப்பித்தன் வரைக்கும் அப்படின்னா நம்ம நிற்போம். ஏன் தலைவர் மேதகவி பிரபாகரன்கிட்டே அதானே சொன்னார், உங்களுக்கு எது சரின்னு படுது அதன்படி நில்லுங்க, நான் உங்களோட நிற்பேன். டெல்லியிலேயே சொன்னார் வந்து. இதான் எம்ஜிஆர். நீங்கள் எப்படி? நீங்கள் எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு இணையானவங்க அந்த தலைமைத்துவம் கொண்டவங்களே நீங்கள் ஒத்துக்கலை. நீங்கள் எனக்கு என்னென்னா, ஓபிஎஸ் வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருந்தீங்க. அப்புறம் ஓபிஎஸோடு சேர்ந்து சசிகலாவை எஜெக்ட் பண்ணி உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்களே பலியிடுறீங்க. உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? நான் இந்த கேள்வி கேட்குறேன், உளவியல்லேருந்து நான் கேள்வி கேட்குறேன். நான் ஒரு அதிமுககாரன்பா, நான் இருக்கிறேன். நான் நிச்சயம் நான் எடப்பாடிக்கு ஓட்டே போட மாட்டேன். நான் வீட்டில் உட்காந்துருவேன். ஏன்னா என் கையை வந்துட்டு உதயசூரியனுக்கு போகாது, அது வேறு. நான் ஓட்டு போட மாட்டேன். நான் பெருசாக உட்காந்துருவேனே ஒழிய நான் மறுபடியும் வந்துட்டு அதிமுகவுக்கு வேலையும் செய்ய மாட்டேன், ஓட்டு போடவும் சொல்ல மாட்டேன், ஓட்டும் போட மாட்டேன். இப்படி எவ்வளோ பேர் ஆஃப் ஆகிருப்பான். நீங்கள் அவர் என்ன பண்ணுவீங்க? அவங்களெல்லாம் கொள்கை பிடிப்போம் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு யாருக்கிட்டையுமே அது கிடையாது, முடிஞ்சு போச்சு. எக்ஸப்ட் அந்த அவைத்தலைவராக இருக்கிறாரு, அவரை தவிர மற்ற நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு கீழ்நிலை அரசியலில் தான் எல்லாம் நல்லா உங்களை பலப்படுத்தி கொள்ள நீங்கள் ஒரு அரசியல் பண்ணீங்க, இவ்வளவு தான். கட்சியை நீங்கள் எந்த இடத்துக்கும் பலப்படுத்தவே இல்லை, கட்சிக்காரனுக்கும் பெருசாக பண்ணவே இல்லை. 16-21 நீங்கள் பெருசாக பண்ணவே இல்லை, முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும்? இவங்களெல்லாம் எடுத்துருந்து சேர்த்துட்டு ஒரு பெரிய ஒரு மெகா ஸ்ட்ரக்சர்னு காட்டி அதுக்கப்புறம் மாநாடு நடத்தி அதுக்கப்புறம் போனீங்கன்னா தான் தென் மாவட்டங்களை கேப்சர் பண்ண முடியும். இல்லைன்னா இங்கே பலவீனப்பட்டது தான். டிடிவி தினகரன் தவிர மற்ற எல்லாரையும் உள்ளே எடுங்க, அப்போ தான் நீங்கள் பலம் பெறுவீங்க, கட்டி பலப்பட மாட்டீங்க. பார்க்கலாம் சார், அதிமுக அடுத்த கட்டம் எப்படி இருக்கு பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய இணையும் கருத்து பிறகு மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin.